ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில ஆண்டவரே, நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் வருக என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் நீர் எங்கள் மத்தியில கடந்து பாருங்க. உண்மை உள்ள தேவனா இருக்கிறவர் நீர் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, நாங்கள் துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உண்மை நாங்கள் உகந்த ஒரு ஆராதனை செலுத்துவதற்கு கர்த்தாவே உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு உம்முடைய ஆவியோடு எங்களுடைய ஆவி இசைந்து காணப்படுவதற்கு கர்த்தாவே இந்த நேரத்தை தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நீர் இறங்கி வாருங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய சிங்காசனம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படட்டும். நீர் ஆண்டவரே ஆராதிக்கிற இந்த இடத்துல கர்த்தர் தாமே எழுந்தருளுவீராக. ஜெய ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமா இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் போதுமானவர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரே ஓய்வின்றி உம்மை துதித்து ஆராதித்ததை போல இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாருமாக இணைந்து ஆராதிக்கிறோம். பரலோகம் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஒரு மகிமையாய் ஆராதனை செலுத்துவோமே. அவரே பாத்திரராயிருக்கிறார். சதனமலரியா பரலரபா, ஓரி நரமமலரபா ஹந்தரபா. உம்முடைய அக்கினியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக எங்களுடைய ஆவியை தட்டி எடுக்கட்டுமே. பரிசுத்தரே, விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்த. கரங்கள் உயர்த்தி செய்து செய்து ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய பிரசன்னமே ஆளுகை செய்யட்டும். மகிமை, மகிமை, மகிமை. ஆராதனை உமக்கு, ஆராத மறுபடியுமாக
கரங்களை தட்டி நம் மத்தியில வந்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர், ஓ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அங்கீகரித்திருக்கிறாரு. நம்மளுடைய இடத்துல அவர் வாசம் பண்ண முடியாது இறங்கி வந்திருக்கிறாரு. ஓ பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி, ஓ நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமை சிறந்தவர், நீர் ஒருவரே எங்களை புரிந்து கொள்ளுகிறவர். எங்களுடைய துதி பலிகளை நன்றி பலிகளையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆராதிக்க வைத்து அந்த பரிசுத்த தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு அதுவே மகிமை செலுத்தும்படியாய் எங்களை மாற்றுகிறதுக்காய் நன்றி. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த தொடர்ந்துதி ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு உள்ளங்களை ஆண்டவரே துதிக்க துதிக்க உள்ளங்கள்ல இருந்து ஆண்டவரே ஒரு இன்ப நதி, ஒரு ஜீவன் நதி ஆண்டவரே எழும்பட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் ஆளுகை செய்து எங்களை படைத்த தேவனாகிய உம்மையே நாங்கள் ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற வேளையில எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள ஆண்டவரே நதி புறப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அது இந்த வேளையில புறப்படட்டும் கர்த்தாவே. பரலோகம் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கண்களை மூடி ஆராதிக்கிற வேளையில, கரங்களை தட்டி நாங்கள் உண்மை ஆராதிக்கிற வேளையில ஒவ்வொருடைய உள்ளங்களும் தரிசனங்களை பார்க்கிறவைகளாய், ஒவ்வொருடைய அன்றுவே சோர்ந்து போன உள்ளங்கள் நிலகாத்தம் அடையும்படியாய் கர்த்தர் செலுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் உங்களுடைய புதுக்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்ய, நீரே ஆளுகை செய்ய ஆண்டவரே. திட்டங்களை தருபவர் நீர், அதை செயல்படுத்தி மகிழ செய்பவர் நீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வேண்டும் என்ற பெரிதான காரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம், நீர் மகிழும்படியாய் காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒருவருக்கே மகிமை. ஆராதனைக்கு விரதமாயிருக்கிற எல்லா தீங்குகளும் இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில சபையின் மக்களோடு இணைந்து இந்த நாட்களில் ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய ஒரு நேரத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். அதுல தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இவர்களின் நாமத்தை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவருடைய பிரகாரங்களில் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நாம் காணப்படும் போது அவருடைய மகிமை நம்மளை அப்படியே மூடிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளுக்கும் நிறைவேற செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறோம். ஏன்? அவர் எப்படியாவது வரமாட்டாரா? அவருடைய செல்ல மடியில நாம் படுத்துக் கொள்ள முடியாதா? அவரோடு நாம் இணைய முடியாதா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆவல் நம்மளுக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆவல் காணப்படுகிறது? மேசியா வரமாட்டாரா என்று சொல்லி ஒரு ஆவல் காணப்படுகிறது. அந்த மேசியாவை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். தேவ நாம மகிமைப்படுவதாக. கரங்கள் தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? எஸ், இணைந்து பாடுவோமே. ஹல்லேலூயா. ஓ மேசியாவே, எங்கள் மத்தியில வாருங்க.
அவர்களுக்குள்ளாக ஒரு ஆயத்தம் எழுப்பப்படும். எஸ், அவர் வருகிற நாட்களில் ஆடலோடு பாடலோடு ஒரு பெரிய நித்திய பேரின்பத்துக்குள்ளாய் காணப்படுவோமே. கரங்களை தட்டி அவருடைய வருகையை வாழ்க ஏசியா என்று சொல்லி கூப்பிடுவோமே. பாருங்கள், மூன்றாவது சரணம் இப்படியாக சொல்லப்படுகிறது. எனக்காகவே இரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்கள் இடணும். எனக்காகவே சிலுவை சுமந்த அந்த பாதத்துல நான் விழுந்து கிடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மளுக்கு ஆக அவர் சிந்தின அந்த அவர் நம்மளுக்காய் அடிக்கப்பட்ட அந்த கரத்தை நம் மனதில் நினைத்துக் கொள்வோம். நம்மளுக்காய் சிலுவையை சுமந்து உங்களையும் என்னுடைய பேர்களையும் நம்முடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு பேர்களையும் அவர் நினைத்துக் கொண்டே அவர் அந்த பாடுகளை சகித்துட்டு போனாரே. இன்றைக்கும் அவர் நடந்த அந்த நடையின் நிமித்தமாய் நாம் அவருடைய நடைகள் மேல குனிந்து பணிந்து கொண்டு ஆராதிக்கிறது நிமித்தமாய் பெரிய வெற்றி நம்மளுக்கு சூழ்ந்து கொள்கிறவைகளாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் மியூசிக் வாசிக்கும் போது நாம் அந்த பாடலை நம்ம திரும்ப பாட போகிறோம். எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை அவர் என்னுடைய கரம் அல்ல, இது தேவனுடைய கரம் என்று பாருங்கள். விழுந்து பணிகிறேன் என்று சொல்லும்போது பணிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆராதனையை அங்கீகரித்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து நாம் ஆராதனை பண்ணுவோமா? ஆமென். கரங்களை தட்டுவோமா? ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்கள் இடணுமே. விழுந்து நான் நன்றி சொல்வேன் இயேசுவே. பாடுவோமா? எனக்காகவே ரத்தம் சிந்தின கரத்தை கண்டு 1000 முத்தங்கள் இடணும். சிலுவை சுமந்து நடந்த பாதம் நன்றி சொல்லிடணும். அந்த தியாகம் செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் நம்மளுக்கு வேண்டிய ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அவரை நாம் ஆராதிக்க நம்முடைய உள்ளம் தேவனுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் கிட்டி செல்கிறவைகளாக இருக்கிறது. ஆமென். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காயினும் ஆபேலும் பலி செலுத்தினார்கள். தேவனுக்கு உகந்ததை எடுத்து செலுத்தின போது கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க எந்த சூழலில் ஆராதிக்கிறீங்களோ என்பதை நான் அறியே. ஆனால்
உங்களையும் என்னையும் படைத்ததான தேவன் உங்களுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த துதிபலிகளை மேலந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசேஷமாய் படைத்த எல்லாவற்றை காட்டிலும் மனுஷர்களாகிய நம்மளை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். நம்மிடத்தில் தான் தேவன் துதிபலிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம், அவருக்கு வேண்டிய நேர்த்தியான மகிமையை நாம் செலுத்துவோமா? அந்த ஆராதனைக்குரியவர் பாடுவோமா ஒரு பாடல? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் கரங்கள் தட்டி நாம் பாடலை பாடுவோமா? ஆமென். Jesus, oh, ஆராதனைக்கு பாத்திரர், மகிமை சிறந்தவர். கரங்கள் தட்டுவோம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
நடந்த அந்த அன்னாலை பார்க்கிற வேளையில எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ மன கஷ்டங்கள், ஒவ்வொரு சூழலிலும் வந்து நெருக்கப்பட்ட வார்த்தைகள், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலை காணப்பட்டிருந்த போது அன்னாருடைய வாழ்க்கையில அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் கடந்த போது ஏழையின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கடந்து வந்தது. தேவனுடைய வார்த்தை கடந்து வந்த போது அவருடைய முகம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆராதிக்கும்படியாய் கடந்து சென்றவர் அவருடைய முகத்தை தேவன் மாற்றினாரே, உள்ளத்தை மாற்றினாரே, வாழ்க்கையை மாற்றினாரே. இந்த நாட்களில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் வானத்துக்கு நேராக உன்னுடைய கைகளை ஏறெடுத்து அன்னாரை போல ஆராதிக்கலாம். உன்னுடைய இதயத்தை பார்க்கிற ஆண்டவர், உன்னுடைய இதயத்தில் ஒரு வார்த்தையை தேவன் தர போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய முகங்கள் மாறப்போகிறது. இந்த ஆராதனைக்கு பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கை மாற்ற
காய்ச்சல்கள் பட்டு போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையை மாற்றி போட விரும்புகிறார். மாத்திரம் எங்களுக்கு போதுமானவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவரே. இயேசுவே, ஆண்டவரே, உங்களது அடிமை நாங்க. ஆண்டவரே, எங்களை போஷித்து வழி நடத்த போதுமானவர். உம்முடைய மாறாத கிருபை எங்களோடு கூட காணப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விசை நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பார்த்தோமே, படிச்சோமே, கண்கள் நீதிமானை நோக்கி கொண்டிருக்கிறது, அவருடைய செவிகள் நம்முடைய மன்றாட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை நீங்க எங்க இருந்து இந்த நேரத்தில் ஆராதிச்சாலும், என்ன சூழ்நிலைகளோடு நீங்க ஆராதனை பண்ணினாலும், கர்த்தர் இந்த நேரத்துல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முழங்கால் முடக்கப்பட்டிருக்கிற முடக்கத்தை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். எஸ், உங்க பின்னாடி தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, உங்களை ஜெபிக்கும்படியாய் தூண்டி கொண்டிருக்கிறாங்க. ஓ, நீங்கள் ஆராதித்த அந்த ஆராதனை உங்களை வெட்கப்பட்டு போக விடாது. உங்களை ஒரு மகிமைக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்லும்படியாய் பிரதான தேவதூதர்கள் இந்த உங்களுடைய இடத்தை முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உழந்து போயிருக்கிற எலும்புகள் இந்த நாட்களில் மாறும்படியாய், வாய்களை திறந்து பேசும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு அறைகூவலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து பேசுங்க. என்னுடைய கஷ்டங்கள் மாறும், என்னுடைய நிலைமைகள் மாறும். எனக்கென்று மாறாத ஒருவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் மாற வைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். என்னை ஜெனிப்பித்தவர், என்னை காக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னுடைய சுகத்தை விரும்புகிறவர். சொல்லுவீங்களா? என் சுகத்தை விரும்புகிறவர். ஓ, நான் விரும்புகிறது அவருக்கு பிரியம் இல்லை. நான் சுகரோடு வாழ்வது அவருக்கு பிரியம் இல்லை. எனக்கு பிரஷரோடு வாழ்வது அவருக்கு பிரியம் இல்லை. நான் சுகமாய் இருப்பேன். நீதிமான் ஓ அவைகளுக்குள்ளாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், அந்த வார்த்தையை சோதித்துக் கொள்ளுங்கள். செபிங்க வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல தேவனுடைய கரங்கள் உங்கள் மேல் வந்து அமருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்கள் நேரத்தில் கடந்து வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. எஸ், அந்த தேவனுடைய பரிசுத்தமான தேவ கரங்கள் உங்களுடைய ஜெபங்கள் மேல, உங்களுடைய ஆராதனைகள் மேல கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எஸ், அப்பாவுடைய கரம், நம்மளை உருவாக்கினவருடைய கரம், நம்மளை அவமானப்படுத்த விடாதபடி காக்கிற கரம். ஓ, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி நம்மளுக்காய் நீதி நியாயத்துக்கென்று வழக்காடும்படியாய் வந்திருக்கிற கரம். எஸ், ஆண்டுடைய கரம் இந்த நாள்ல உங்கள் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ, ஹalleluya. ஆவியில இவ்வளவு நாள் ஜெபிக்காத நீங்க வாய்களை திறந்து ஜெபிங்க. கட்டுப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஜெபிக்கும்படியாக ஒரு பெரிய காரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ், கரங்களை தட்டி ஓ ஆவியில நிரம்பி ஜெபிப்போமா? ஒரு தேவனுடைய அபிஷேகத்தின் மழை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, ஹalleluya. அக்கினி மயமான தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ், உங்க வீட்டுக்கு நேராக, நீங்கள் முழங்கால் படிக்கிறதுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்கள் மத்தியில தேவனுடைய தெய்வீகத்தின் கரம் இறங்கிறது. சாதாரண கரம் அல்ல, உங்களை என்னையும் படைத்த கரம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, ஹalleluya. அந்நிய பாஷை அறிந்து பெற்றவர்கள் வாய்களை திறந்து ஆவியில வாய்களை திறந்து அப்பாவை விடாமுடியா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை பண்ணுவோம். எஸ், யாரும் பார்க்கலாம்னு சொல்லி நடக்காமீங்க. வாய்களை திறந்து ஒரு பலத்த அபிஷேகம் உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. எஸ், அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பாவுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய அக்கினி வல்லமை இந்த நாட்கள் இறங்கட்டுமே. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய தேவ வசனத்தின் வல்லமை, தேவ வசனத்தின் வல்லமை இறங்கட்டு. மலைகள் நிலைபெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அசைந்து போனாலும், மாறாத கிருபையை கொடுக்கக்கூடிய தேவ அபிஷேகம். எஸ், ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வீடுகளுக்குள்ள பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள பெற்றுக்கொள்ளுங்க.
என்னத்தை உண்போம், என்னத்தை சாப்பிடுவோம் என்று சொல்லி, எதை குடிப்போம் என்ற கவலை வேண்டாம். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுவோம். எஸ், அவை நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பிழைக்க வைக்கும், வேத பலத்தை உங்களுக்கு கொடுக்குமே. எஸ் 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்கும்படியாய் அநேகரை கூட்டிக் கொண்டிருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஜெபங்களில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகிற நிமித்தமாய் உங்களுடைய இருதயங்கள் ஒரு ஜீவ நீரூற்று எழுப்பிக் கொண்டிருக்கிறது. எஸ், யாராலையும் தடுக்க முடியாதபடி ஒரு தேவ அக்கினி வல்லமை மலைகளை மெருகு போல புரிய செய்கிற தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், நீங்க தேவ பிள்ளை என்பதை இந்த நேரத்தில் தேவ பிரசனத்தை கொடுத்தது நிமித்தமாய் அஞ்ஞானத்திடம் படுகிறீர்கள். எஸ், கர்த்தருடைய ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்கள் கட்டுகிற வேளையில உங்களுடைய காய்ச்சல்கள் மாறுகிறது. எஸ், ஆண்டவரே நான் வெட்டப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லுகிற வேளையில உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது. எஸ் எஸ் தேவனாய் தீமையை கர்த்தர் நன்மையை மாற்ற முடியும். கேள்விக்குரிய கர்த்தர் ஆண்டவர் வினையாய் மாற்ற முடியும். அவரால் கூடுமே, அவரால் கூடுமே, அவரால் கூடுமே. அவருடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்ய என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆர்ப்பரிங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆர்ப்பரிங்க. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரமா மனா ரமா ஓஷாயா ரமா ரமா ஹந்தரமோ உனிமா மமா கத்தரமோ ஷனரியா கமரமா ஹந்தரமா. எஸ் எஸ் ஜெபஆவி ஜெபஆவி ஆராதிக்கிறவர் தேவனுடைய வல்லமையின் ஆவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறது. சோர்வுகள் ஏழு வழியை கடந்து போகிறது. எஸ் 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 தன்னைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நன்றி. எஸ், கர்த்தர் அகற்ற வேண்டியவைகளை அகற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாட்களை உடைக்க வேண்டியவர்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். எஸ், உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய விடுதலையை கர்த்தர் கட்டிட்டுக் கொண்டிருக்கிறார். நமரதோ சனனனனனனனன ஓ கத்தனனன மஹந்தரமமமனோ உலகியம் சனரோ. அபியானவரே ஹல்லேலூயா. உந்தன் நாமம் சொல்லுவோம் அந்த நாமம். ஆண்டவரே, எங்க வீட்டுல எது குறைஞ்சாலும் துதிக்கிற பலி ஆண்டவரே குறையாது, ஸ்தோத்திர பலி குறையாது, தேவனை பார்க்கிற காரியம் குறையாது. நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ளதா. எங்களை துளிர் விட எழுப்ப செய்கிறவரே ஆவியே, ஓ தெய்வமே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தர் நம்முடைய இடத்தில் அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், எங்களெல்லாம் பலி செலுத்தினார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்ததை போல இன்னைக்கு நாம் ஆராதித்திருக்கிற ஸ்தலத்துல கர்த்தர் இறங்கி வந்து இந்த பலியை அங்கீகரித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க செலுத்தின உண்மை உள்ள பலியை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, பேருக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, ஆண்டவரே பக்தியை விருத்தியை காட்டணும் என்பதற்காக அல்ல, உண்மையாய் உண்மை நேசிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே இணையும்படியாய் ஒரு சாக்கியத்தை தந்தீங்களே,
உனக்கு நன்றி ராஜா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீ துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். இந்த நாளில் ஆண்டவரே எது இருக்கோ இல்லையோ உங்களை ஆராதிக்கும் போது நீங்க வருகிறதே எங்களுக்கு போதுமானது. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறீங்களே, எங்களை ஆண்டவரே வீட்டுல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வியாதியில கடக்க விடாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற பல யோசனைகளை கர்த்தர் தம்முடைய கரங்களுக்குள்ளாய் அடக்கி அவைகளை லகுவாக்கி தருகிறீங்களே ஆண்டவரே. அப்பா சாலமோனுக்கு ஆண்டவரே அவன் சொன்னான், போக்கும் வரத்தும் எங்களுக்கு அறியாதவனாய் இருக்கிறேனே என்று சொன்னானே. ஆண்டவரே அவன் சொன்னானே, தன்னுடைய உள்ளத்தை திறந்து சொன்னானே, நான் போக்கும் வரத்தையும் அறியாதவனாய் இருக்கிறேன். எனக்கு உம்முடைய ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை தாங்க சொல்லி கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் தந்து அவன் கேட்டிராத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தந்தீங்களே. இன்னைக்கு ஆண்பா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளில் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி போக்கையும் வரத்தையும் அறியாதபடி இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலைகள், இந்த பிரச்சனை எப்படி செய்வேன் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலைகளை நின்று கொண்டிருக்கிறேன், உம்முடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே அவருடைய கரங்களை பிடித்து ஆண்டவருடைய உங்களுடைய கரங்களை அப்படியே அவருடைய பாதத்தில் பிடித்து வந்தமாய் சாஷ்டாங்கமாய் விடுவீர்களோ இல்ல மலங்கால் படியிடுவீர்களோ, ஆண்டவரே போக்கும் வரத்தும் அறியாதவனாய் இருக்கிறேன். இனி என்ன நடக்கும், இனிமேட்டுக்கு என்ன நடக்கும், என்ன செய்ய போறேன் என்பது ஒன்றும் தெரியாது. ஒன்றை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை அவமானம் அடைய விட மாட்டார், என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் என்னை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு பெரிய அழைப்பு, என்னை குறித்து அவர் குறித்து வைத்திருக்கிறதான பெரிய மக்கள் அது அழியவே அழியாது. உன்னை உயிரோடு வைத்திருக்கிற ஆண்டவர், உனக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும் என்று நினைத்திருக்கிற ஆண்டவர் உன்னை அழிய விடாதபடி உன்னுடைய போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு என்றைக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டின ஆண்டவரை மையப்படுத்துவோமா? என்ன செய்வோம் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போதுமானவராக இருக்கிறார். சாதனை திறமையாய் வழிநடத்தின ஆண்டவர், அவன் கேட்கிறாத காரியத்தை தந்த ஆண்டவர், இந்த ஆராதிக்கிற வேலையில நீங்கள் கேட்கிறாத காரியத்தையும் என் தேவன் தர வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். சாலமோன் பெற்றதை போல இந்த நாட்களில எல்லா பள்ளங்களும் நிரம்பட்டும். சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற பள்ளங்கள் நிரம்பட்டும், என் வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும், என் உள்ளத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறட்டும். எஸ் எஸ் கர்த்தர் இடத்துல யாருக்குள்ளேயே உலகத்தோடு பேசுகிறார். உங்களுடைய உள்ளத்துல குடிக்கொண்டிருக்கிற பள்ளத்தை என் தேவன் வெறுமைய இந்த நாட்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அது முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் எப்படி பிந்தின திராட்சரசம் சிறந்ததாக இருந்ததோ அதே போல கர்த்தர் இனிமேட்டுக்கு நீங்க கேட்க போகிற செய்திகள், இனிமேட்டுக்கு உங்க உள்ளத்துல வரக்கூடிய நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பெரிய மாற்றமாய் கர்த்தரை அதிசயங்களை விலக செய்ய போகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். மகிமை உள்ள ரசத்தை பெற்றுக்கொண்டதை போல, மகிமை உள்ள ஒரு பெரிய ரசத்தை ருசி உள்ளதை பெற்றுக்கொண்டதை போல அந்த பார்த்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆமாப்பா, ஆமாப்பா, அந்த திருமண வீட்டுல ஆண்டவரே அந்த குடும்பத்தார் அவமானப்படக்கூடாது என்பதற்காக காத்திருந்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வழங்க செய்தீங்களே. வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லா திருமண வீட்டிலையும் முந்தி நல்ல ரசத்தை கொடுத்தீங்க, பிந்தி ரசம் ஆண்டவரே குறைந்த ருசி குறைவுள்ளதை கொடுப்பார்களே, நீரோ பிந்தி நல்ல ருசி உள்ள ரசத்தை கொடுத்தீரே என்று சொல்லி ஆண்டவரே மகிமை சிறந்த வார்த்தைகளை கேட்க வைத்தீங்களே. கடைசி வரைக்கும் வந்து போகிறவர்கள் திருப்தியாய் போகும்படியாய் கர்த்தர் பொறுப்படுத்தீங்களே இந்த கல்யாண வீட்டுல. இன்னைக்கு இந்த ஆண்டவரே லாக்டவுன் இருக்கிற இந்த நாட்களில ஆண்டவரே நாங்கள் எந்த பணத்தை வச்சிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது என்று தெரியலையே, யாருக்கு என்ன பதில் சொல்வோம் என்று தெரியலையே. அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம், அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம்.
நீ சாலமோனுக்கு செய்ததை போல எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. சில பேர் கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தி ஆண்டவர் அப்படி எனக்கு செய்ய போறார் சொல்ற கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். Glory. நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை தந்தமைக்காய் நன்றி. நாம உங்க பாதத்தை பிடிக்கிறோம், உங்களுடைய பாதத்துல கிடக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த நாளில் இவ்வளவு நேரம் தேவனோடு ஆராதித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். யூத ராஜசிங்கத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி நல்லா ஒரு ஆர்ப்பரிப்போடு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட தொடர்ச்சியாய் தேவனுடைய ஒரு வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நம் தேவனை இப்படி எல்லாம் நாம் ஆராதிக்கிறோமே, தேவன் இப்படி எல்லாம் ஆராதிக்க வேண்டுமா? இதனுடைய பயன்கள் என்ன? இப்படி இவ்வளவு நேரம் நான் தேவனை என்னை மறைத்து என்னை வெறுத்து ஒதுக்கி நிறைய காரியங்களை தள்ளிவிட்டு என் தேவனை நான் ஆராதிக்க வேண்டுமா என்று சொல்லி சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். சிலருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவத்தினுடைய காரியங்களை அறியாமல் இருக்கலாம். இதனால தெளிவாய் வேதம் ஒரு சின்ன காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம், வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 48வது அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறதை வாசிக்கிறதை நாம் கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது ஆவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமா? நாம் தேவனை நாம் சேவிக்க வேண்டுமா? ஏன் அப்படி சேவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? உனக்கு பிரயோஜனம் உள்ளதை போதித்து. உங்களுக்கும் எனக்கும் தேவன் நாம் ஆராதிக்கும் போது அந்த தேவன் நம்மளுக்குள்ளாக கடந்து வந்து நம்மளுக்கு பிரயோஜனமான காரியத்தை தேவன் ஒரு நண்பரை போல, ஒரு தகப்பனை போல தேவன் நல்ல ஒரு ஆலோசனைகளை கர்த்தர் தந்து அவர் நம்மளை நல்ல வழிகளில வழி நடத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அங்க ஒரு நிச்சயத்தோடு அந்த வசனத்தை நம்மளுக்கு சொல்லி தருகிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? நாம் ஆராதிக்கிறதன் மூலமாய் என்ன பயன் என்றால், நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மளுக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். பார்க்கிறோம் வேதத்துல சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆனா எனக்கு சில அதிகாரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா நானும் போக்கும் வரவும் அறியாதவனாய் இருக்கிறான். எங்க போறேன், எப்ப போறேன், எப்படி வருவேன், என்ன செய்ய எந்த காரியமும் தெரியாதவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானத்திற்கு ஏற்ற ஞானம் இல்லாதவனாய் காணப்படுகிறான். ஆனால் தேவனை ஆராதித்த போது தேவன் என்ன பார்க்கிறோம், அவன் கேட்டதையும் அவன் கேட்டிராத காரியத்தையும் தேவன் அவனுக்கு நல்ல விதத்தில் வழி நடத்தி அவனுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால இவ்வளவு நேரம் நாம் தேவனை ஆராதித்தோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆராதித்தனுடைய விளைவு நான் உங்களுக்கு பிரயோஜனமானதை நான் போதிப்பேன். அடுத்ததாக அங்க சொல்லப்படுகிறது, உங்களுக்கு நீங்க நடக்க வேண்டிய வழியில நான் உங்களை என்ன செய்வேன், நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் ஒருவேளை நம்ம இடத்துல இல்லாமல் போய்விடுகலாம். நம்மளுக்கு சில ஆசிரியர்கள், பெரிய வயது முதிர்ந்த குருமார்கள் இருக்கலாம், ஆனா அவர்கள் ஒரு நாட்களில் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் நாம் நடக்க வேண்டிய வழிகளை
அவர் போதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிப்போமே. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்கு நல்ல வழிகளை நம்மளுக்கு வழி நடத்தி நல்ல ஆலோசனைகளையும் போதனைகளையும் கொடுக்கிறதுடைய பயனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறது மூலமாய் என் தேவன் எனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் கொடுக்கிற இந்த நல் யோசனைகள், நல் வழிகள், நல் வழி நடத்துதல் என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. வாசிப்போம், நாம் கேட்போம். என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நீ நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில், உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏன் கட்டளைகளை கை கொள்வான் என்றால், நான் சொல்லுகிற வழிநடத்தலின் பிரகாரமாய் ஒரு ஆராதிக்கிற தேவ மனுஷன் நடப்பான் என்றால், என்னை சேவிக்கிறவன் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை பிழைக்குமாம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை பிழைக்கும் என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பக்கத்துல சொல்லுங்கள். நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள். தேவன் உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிற எண்ணம், ஆராதிக்கிற பிள்ளையே நீ பிழைக்கவே பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் இந்த நாட்கள்ல மடிந்து போகிறவர்கள் அல்ல. நீங்கள் யாரும் இந்த நாட்கள்ல தாழ்ந்து போகிறவர்கள் அல்ல. தேவன் இந்த நாட்களில் அவருக்கு ஏற்றவற்றை நீங்கள் நானும் கீழ்ப்படிவோம் என்றால், ஆமென். இந்த 2வது வேத வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், அவருக்கு ஏற்ற விதத்தில் நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தேவன் நம்மளை பிழைக்க வைக்கிறார். எப்படி நான் கீழ்ப்படிவது? தேவனுக்கு வேண்டிய பிரகாரமாய் நான் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொல்லிக் கொடுத்துக்கிற விதங்களை நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், கீழ்ப்படிதல் என்பது காரியங்கள், சமயங்கள் நம்மளுக்கு சாதகமாய் இருந்தாலும் சாதகம் இல்லாமல் போனாலும் தேவனை மையமாய் வைத்து ஒருவன் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துவான் என்றால் அதுதான் உகந்த கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. ஆமென். வேதத்துல நாம் பார்க்கிறோம், மக்கதோனியா சபை என்பது மிகவும் தரித்திரத்தில் காணப்படுகிறது. அந்த சபைக்கு வருகிறவர்கள் அநேக தரித்திரத்தில் காணப்படுகிறார்கள். பஞ்சம் காணப்படுகிறது. அவர்கள் கொடுப்பதற்கோ தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கோ பல சூழ்நிலைகள் அவங்களுக்கு வாய்க்காமல் மிகவும் பின்தங்கினவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஆனா சபையில தேவனுடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரருடைய காரியத்துக்கும் செவி கொடுத்து அவர்கள் தேவனை மையமாய் நினைத்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கென்று கொடுத்தார்கள். தேவ வார்த்தையின் பிரகாரமாய் தனக்கு இருக்கிற வறுமையிலும் சில காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சகித்துக் கொண்டு சில காரியங்களை தன்னை வருத்தி கொண்டு தேவனுக்கென்று கொடுத்ததுனால அங்க சொல்லப்படுகிறது, வசனத்தின் ஆசீர்வாதங்கள் அந்த சபை மக்கள் எல்லாரும் பூரணமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நான் கொடுக்கிறத மாத்திரம் இந்த இடத்துல நான் சொல்லவில்லை. தேவனுக்கென்று நீங்கள் கீழ்ப்படுகிறதும் ஒரு கொடுத்தல். நீங்கள் தேவனுக்காய் நேரம் செலவழிக்கிறதும் ஒரு கொடுத்தல். நீங்கள் தேவனுக்காய் துதிக்கிற துதிகள் தேவனுக்கென்று கொடுக்கிற காரியம். உங்களுடைய அவயங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அது கொடுக்கிறது. குடும்பமாய் ஆலயத்துல போய் தேவனுடைய சமத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க என்றால் அது தேவனுக்கென்று கொடுக்கிற காரியம். நீங்கள் எதை கர்த்தருக்கென்று செய்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் தேவன் நுகர்ந்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறது, நாம் பிழைக்க வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன காரியங்களை சொல்லி இருக்கிறார் அந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆராதித்த தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள்ல நம்மளுக்கு சில வறுமைகள் இருக்கலாம், சில சூழ்நிலைகள் வாய்க்காமல் இருக்கலாம், சில சூழ்நிலைகள் மிகவும் பின்தங்கிய நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனா தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காரியங்களில் தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய பலமா இருக்கட்டும், தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய எந்த விதமான காரியங்களா இருக்கட்டும், நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிழைப்பை ஏற்படுத்துவார். ஆண்டவர் பிழைப்புக்கு எதிர்பார்ப்பாய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றி போடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் தேவனுக்கென்று கீழ்ப்படுகிறது
கொடுக்கிறதுனால, தேவனுக்கென்று உங்களுடைய ஆராதனையை தேவனுக்கென்று கொடுக்கிறபடியால, ஹல்லேலூயா, உங்களுடைய வேத வாசிப்பை தேவனுக்கென்று கொடுக்கிறபடினால, உங்களுடைய பக்தியை தேவனுக்கென்று கொடுக்கிறபடினால, உங்களுடைய வைராக்கியத்தை தேவனுக்கென்று கொடுக்கிறபடினால, உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்துல தேவனுக்கென்று கொடுக்கிறபடியால, நீங்கள் எவைகளெல்லாம் உங்கள் நேரத்தை கொடுக்கிறபடியால, நீங்கள் உங்களுடைய எல்லா காரியத்தையும் லகுவாக சௌரியமான காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு தேவனுக்கென்று நீங்கள் எவைகளெல்லாம் ஒதுக்கி செய்கிறீர்களோ, மேலிருந்து பார்க்கிற ஆண்டவர் நீங்கள் கொடுக்கிறதை அங்கீகரித்து உங்களை பிழைக்க வைப்பார். வெறும் காசு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய சம்பாத்திய தேவனுக்கென்று கொடுக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் என்னென்ன காரியங்களெல்லாம் தேவனுக்கென்று கொடுப்போமோ கர்த்தர் அங்கீகரித்து, அதை ஒரு ஆராதனையா கர்த்தர் அங்கீகரித்து, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை பிழைக்க வைப்பார். இன்னைக்கு எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், தேசத்துல எப்படிப்பட்ட பஞ்சங்களும் சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆராதிக்கிற பிள்ளைகள் பிழைப்பீர்கள். தேவனுக்கென்று கொடுக்கிற பிள்ளைகள் பிழைப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாய் நாம் வாசிக்க போகிறோம். வேத வசனத்தை வாசிப்போம். வாசிங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். வாசியுங்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள, பாருங்க, இஸ்ரவேல் கர்த்தரால நித்திய ரட்சிப்பினால ரட்சிக்கப்படுவான். அடுத்து நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வேத வசனம், இஸ்ரவேலர்களே, தேவனை ஆராதிக்கிறவர்களே, நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிச்சயமாய் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பிழைக்க வைப்பார். அவருக்கென்று நீங்கள் எதெல்லாம் கொடுக்கிறீர்களோ, கர்த்தருக்கென்று ஆராதனையாய் கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் அங்கீகரித்து உங்களை பிழைக்க வைப்பார். இரண்டாவதாய் வேதவசனம் நம்மளுக்கு போதிக்கிறது, சதா காலங்களில் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஐயோ, நான் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிருவேனே, இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிருவேனே. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுகிறது அல்ல. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆண்டவர் பார்க்கிறோம், அவனை அங்க பார்க்கும்போது அநேக காரியங்களில அவன் வெட்கப்பட்டு அவன் மன சூழல காணப்பட்டிருந்த போது அவனை தேவன் தன்னந்தனியாகவே ஆண்டவரை கொண்டு படிப்படியாய் கொண்டு வருகிறார். அவன் தாழ்த்தப்பட்ட இடத்துல எல்லாம் உயர்த்தப்படுகிற நிலைகள் உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று, உன்னுடைய கொடுத்தல் தேவனுக்கென்று நேர்த்தியா இருக்கும் என்றால், கர்த்தர் உன்னை பிழைக்க வைக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை சதா காலங்களிலும், உன் வாழ்க்கை குறுகி போகிறவைகள் அல்ல, உன் வாழ்க்கை குறுகி போன வாழ்க்கை நாட்களுக்கு கூறியவைகள் அல்ல. கர்த்தர் சதா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் வெட்கப்படுவதும் இல்லை, நீங்கள் கலங்காமலும் வாழுவீர்கள். ஆமென். இன்னைக்கு எதுக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்க? வேதவசனம் சொல்லுது, நீங்க கலங்க மாட்டீங்கன்னு சொல்லப்பட்டது. தேவனுக்கென்று நேரத்தை கொடுப்பீர்கள் என்றால், தேவனுக்கென்று உங்களை ஆராதிப்பீர்கள் என்றால், தேவனுக்கென்று திருவசனத்தின் மேல நீங்க அதிகமாய் படிப்பீர்கள் என்றால், உங்கள் நம்பிக்கை இவைகள் மேல் ஊற்றப்பட்டிருக்கும் என்றால், நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்கு பலன் பிழைப்பு, வெட்கப்பட்டு போகிறது இல்ல. உங்க வாழ்க்கையில கலக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கலங்க மாட்டீர்கள். நிச்சயமாய் வேத வசனத்துக்கு பொய் சொல்ல தெரியாது, இயேசுவுக்கு பொய் சொல்ல தெரியாது, இயேசுவுக்கு ஏமாத்த தெரியாது. நீங்க செஞ்சு நம்ம ஆராதிக்க நிச்சயமாய் இந்த பிழைப்பு, இந்த வெட்கப்பட்டு போகிற காரியம், வெட்கப்பட்டு போகாத ஒரு நிலைமைகளும் கலங்காமலும் இருக்க கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு வேத வசனத்தை நான் வாசிக்க போறோம். உதாரணமாய் வாசிக்கிறீங்களா? ஏசாயா 44:28 ஒரு மன்னனுடைய காரியத்தை நாம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிப்போமா? வாசியுங்கள். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு போடு என்று சொல்லி
எல்லாம் எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே. அடுத்து 45 முதல் வசனத்தை வாசிங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. பாருங்க, ஆண்டவரே கோரேசை அபிஷேகப்படுத்துகிறார். அடுத்து அங்க பார்க்கிறோம், கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்பே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. இங்க பார்க்கிறோம், கோரேசனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அரசாட்சி செய்கிற ஒரு பெரிய ராஜா. அவன் பெர்சியா தேசத்தை முழுவதும் தன்வசப்படுத்தி ஏற்படுத்தி அவன் ஆளுகை செய்தவனாய் காணப்படுகிறான். பாபிலோனுக்கு கீழே இருக்கிற அநேக சிற்றரசர்கள் எல்லாவற்றையும் இவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருந்தான். தானியேல் கூட சில நாட்கள் இவனுக்கு கீழாக இவன் அரசாட்சி செய்யும் போது இவனுடைய அரசாட்சிக்கு கீழே காணப்பட்டவனாய் காணப்பட்டிருந்தான். இந்த கோரேசுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால், இவனை குறித்து வேதாரிஞர்கள் வேதவசனம் சொல்லுகிறது, 150 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த கோரேசு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவானாம், தேவனுடைய ஆலயத்தினுடைய அஸ்திபாரங்களை போடுவானாம், சிறைப்பட்டுகிற ஜனங்களை விடுவிப்பானாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுவான். யார் இந்த கோரேசு? இவன் யூதன் அல்ல, இவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. ஆனா இவன் தன்னுடைய அரசாட்சியில, இவன் என்னதான் அரசாங்கத்துல வேலைகளை செய்திருந்தாலும் இவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். என்னது சித்தம்? தேவனுக்கென்று தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். இடிந்து போயிருக்கிற ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தை குறித்துதான எண்ணமுடையவனாய் இருக்கிறான். ஆலயத்தின் மேல் அஸ்திபாரம் போட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் ஆலயத்துக்கு உட்பட்டவர்களோ சிறைப்பிடிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஒரு ராஜா ஆலயத்தின் மேல கரிசனப்பட்டு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் மேல் எண்ணம் வைத்து தேவ ஜனங்களை விடுவித்து இப்படியெல்லாம் தேவனுக்கு உகந்த காரியத்தை அவன் செய்தபடியால் இவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்தவைகளாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவைகளாய் இருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்கன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீங்க. தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றுகிறீங்கன்னா தேவனுக்கு என்று நீங்க உங்களுடைய காரியத்தை கொடுக்கிறீங்க. தேவன் உங்களை பிழைக்க வைக்கிறார். தேவன் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி காண வைக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லாமல் செய்கிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். இந்த கோரேசு தீர்க்கதரிசிகளால் இவன் பிறக்க போறதுக்கு முன்பதாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டு வெளிப்படையாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவனாய் இருக்கிறான். உங்க வாழ்க்கையும் இந்த நாட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவரை தேடி வந்துட்டேன், ஏதோ ஒரு கஷ்டத்துல ஆண்டவரை தேடுறேன், கஷ்டத்துல ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சாருன்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. அழைத்தவர் நீங்க பிறக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் இந்த உலகத்துல உங்களை எழுதி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பதே நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் கலக்கம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆராதிக்கிற நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், நாம் ஆராய்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும். ஒரு கோரேஸ், ஒரு அரசன் ஆலயத்துக்காக தன்னை கொடுத்தது நிமித்தமாய் ஆலயத்தை கட்டினான், ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டான், தேவ ஜனங்களை விடுவித்தான். இவ்வளவு காரியம் தேவனுடைய பெயரால செய்தது நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை அபிஷேகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு புறஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வித்தியாசம் தேவன் சபையில பார்க்கறதல்ல. நாட்களில கர்த்தர் எல்லோர் மேலையும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறான்.
இந்த நாட்களில் கட்டாயம் நிச்சயமாய் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை மறந்து போகாதீர்கள். தேவனை ஆராதிக்கிறோமே, எனக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கையில கலக்கம்லாம் மாறுமான்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ காற்ற பார்க்க மாட்ட, நீ மலைய பார்க்க மாட்ட, ஆனா நீ வெட்டி வச்சுக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கியே, அப்போ உன் இடம் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்குமா, உன் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வேதவசனம் நம்மளுக்கு போதிக்கிறது. அவர் பிழைக்க வைப்பார், அவர் உங்களுடைய வாழ்க்கையை பிழைக்க வைப்பார். தேவ பிரசனத்தை உணர்கிறாயா, உன் வாழ்க்கை பிழைக்கும். வேத வசனத்தை பிடித்து வாழ்கிறாயா, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்கென்று கீழ்ப்படுகிறாயா, உன் வாழ்க்கையில கலக்கம் மாறும். தேவனுடைய வார்த்தை மாறாது, நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வலிக்கும். கர்த்தர் எத்தனை கொரோனா வந்தாலும், எவ்வளவு பெரிய காய்ச்சல் உங்களுக்கு வந்தாலும், சிம்டம்ஸே வந்தாலும், கர்த்தர் பிழைக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே சொன்ன இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை பிழைக்க வைக்கிறதுல மாற்றமே இல்லை. இந்த வார்த்தைக்கு கொரோனா சாகும், இந்த வார்த்தைக்கு காய்ச்சல் மறைந்து போகும், இந்த வார்த்தைக்கு நம்முடைய தரித்திரங்கள் மாறும், இந்த வார்த்தைக்கு சாபங்கள் ஒழிந்து போகும், இந்த வார்த்தைக்கு வருகிற கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் மாறும். ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஏன் ஆராதிக்கணும்? நம்ம ஆராதித்த தேவன் எப்படிப்பட்டவர், இன்றைக்கு இப்படி எல்லாம் நம்மளுக்கு போதித்துக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரே, நீ நல்லவர் அப்பா சொல்லுவீங்களா? மனசார சொல்லுவீங்களா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அவன் சாப்பிடுகிற அப்பத்தினால் அல்ல, ஓ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. எத்தனை பேர் இந்த வேத வார்த்தையை நம்புகிறீங்க? எத்தனை பேர் இந்த வேத வார்த்தையை நம்புகிறீங்க? தேவனுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளையே, கர்த்தர் உன்னை பிழைக்க வைப்பா. எத்தனை பேர் உன்னை மூடி போட்டாலும் நீ ஒரு விதையை போல முளைத்து நீ எழும்புவாய். சில நாட்கள் தாண்டி போகலாம், சில நாட்கள் தாண்டி போகலாம், சில காரியங்கள் தாமதமாகலாம். நீ ஆராதிக்கிற வழியால, நீ மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட சுழிலும் ஆராதிக்கிற வழினால ஏவைகளை உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. பிழைக்க செய்கிறவர் மண்ணுகள் எல்லாவற்றையும் தள்ளி போட்டு எப்படி ஒரு விதை முளைத்து எழுப்புகிறதோ, அடிய வேறு வச்சு பிடித்து எழுப்புகிறதோ, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை வேறு பிடிக்க வைப்பார். சந்தனரியே, நீ அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லி நினைக்காத, ஐயோ என் வாழ்க்கை பிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நினைக்காத. இப்பதான் பிழைக்கக்கூடிய காலம், இப்பதான் வேர்கள் பற்றி பிடிக்கிற ஒரு காலம், இப்பதான் சந்தோஷப்படுகிற ஒரு காலம். தேவன் செய்த அதிசயம், தேவன் இந்த நாட்களை நடத்தி வருகிற காரியம், ஆண்டவர் கேட்டு உன்னை கொடுக்க கொடுக்க, என் ஆண்டவர் கேட்டு நீ கொடுக்க கொடுக்க, கர்த்தர் நீ பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. நீ அவமானம் அடைவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் மதிப்பில்லை, அப்பா நான் மதிப்பில்லை. ஒரு நாளும் அவமானம். சொல்லுங்க, வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அவமானம் அடைவதில்லை. அப்பா கண்கள் நீதிமானே,
நாட்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பிழைப்பும் வெக்கப்பட்டு போகாதபடியும் ஆண்டவரே கலக்கத்தை மாறும்படியாக தன்னை ஆண்டவருக்கு என்று எந்தெந்த ரூபத்துல கொடுக்க முடியுமோ, எந்தெந்த நிலைகளில கொடுக்க முடியுமோ, எந்தெந்த சூழ்நிலைகளில கொடுக்க முடியுமோ, உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கும் போது நீர் நல்ல வழிகளை வழி நடத்துவேன்னு சொல்லி இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்தீங்களே, இது வேற யாருக்கும் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நாட்கள் ஆராதிக்கிறவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், இந்த நாளில் தேவனை ஆராதித்த இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கோரேசை போல ஆண்டவரே எங்கேயோ இருந்த எங்களுக்கும் ஆண்டவரே யூத காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத எங்களை கர்த்தர் அழைத்த தேவன், நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீங்க. கோரேசை அபிஷேகம் படுத்ததை போல இன்றைக்கு எங்களை அபிஷேகப்படுத்திருக்கிறீங்க. எங்களுடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஆண்டவரே ரெனியூவேஷன், ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அதை கேட்கவர், அதை எடுத்திருக்கிறீங்க, அந்த காரியத்தை எங்களை அபிஷேகப்படுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளாக எழும்பட்டும், எங்களுடைய வாழ்க்கை வேரை போல பற்றி பிடிக்கட்டும். கர்த்தர் நீர் அப்படியா எங்களை முளைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபைகள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிழைக்கட்டும். இந்த காதல பிழைப்போம் பிழைப்போம் பிழைப்போம், தேவனால பிழைப்போம் என்ற செய்தி ஆராதிக்கிறவர்களுக்கு காணப்படும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, தாய் தகப்பன் பெற்றோர் இனபந்து ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க கலங்க விடாம, ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க விடாம, ஆண்டவர் வேதனைக்குள்ளாக போக விடாம, அவங்க கொடுக்கும் போது உங்க பிள்ளைகளை கர்த்தர் அரவணைப்பீங்களே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு இன்னைக்கு காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இந்த வார்த்தை முழுவதுமாய் நிறைவேற்றுகிற தேவனுடைய ஐக்கியம் அருமையான எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் அதிகமாய் காணப்படுவதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறந்து விடாதீங்க, இந்த ஆராதனையில உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது உங்களுக்கு ஆண்டவர் ஏவினார் என்றால் நீங்கள் அவர்களுக்கு இதை அனுப்பி வையுங்கள், கேட்க வையுங்கள். இதை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் சுகத்தை கொடுக்கலாம், ஆறுதல் படுத்தலாம். அவருடைய ஊழியம் அது, அவர் என்ன நாளும் செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தொட்ட விதத்தை அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.